சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களை எதிர்த்து பேரணி நடத்த கிளம்பியுள்ள ஜம்ரி வினோத் மற்றும் அவரை சார்ந்தோருக்கு எதிராக பினாங்கு டிஏபி இந்திய தலைவர்கள் பேரளவில் போலீஸ் புகார்களை செய்துள்ளனர். பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பொராய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு, பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பட்டுவோத் போலீஸ் நிலையத்தில் அப்புகார்களை செய்தனர். பேச்சுரிமை என்ற பெயரில் இது ஒரு சினமூட்டும் நடவடிக்கையாகும். இதனால் பொது அமைதியும் மக்களின் நல்லிணக்கமும் பாதிக்கப்படும். எனவே பேரணியை அனுமதிக்க கூடாது என குமரன் வலியுறுத்தினார். அமைதியான நாடு இந்த சில விஷப்பூச்சிகளால நாடை வீணாக்கிடுவாங்க. இதை நாங்க வறுமையா கண்டிக்கிறோம். அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். இங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய இடத்துல ஐலண்ட்லயும் பண்றாங்க, பட்டாபந்தாலையும் பண்றாங்க, நிறைய இடத்துல போலீஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. காவல்துறையிட்ட கேட்கறது இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க விட்டு வைக்கிறனால தான் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி உருவாகி வந்துக்கிட்டு நம்மளோட அமைதியா இருக்கிற நாடை, நம்மளோட மக்களுக்கு சர்ச்சைகள் உருவாக்கி மத ரீதியில சண்டைகள் உருவாங்க. அமைதியா இருக்கிற நாடை பிடிச்சர் ஆக்கிடுவாங்க. இவங்களெல்லாம் விட்டா கண்டிப்பா இதுக்கு ஒரு பெரிய தண்டனையா அவனுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதை பார்த்து மற்றவங்க மற்ற ஜாதிகளை மதத்தை சார்ந்தவர்களை வச்சு மட்டம் தட்டி பேசுறத பத்தி இனிமே யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது எங்களோட வேண்டுகோள். அதிருப்தி இருந்தால் அதனை முறையான வழிகளில் அரசாங்கத்திடம் தெரியப்படுத்த வேண்டும். அதை விடுத்து பேரணி என்ற பெயரில் ஒற்றுமையை சீர்குலைக்க கூடாது என்றார் அவர். மதமாறிய இந்த ஜம்ரி வினோத்தை பற்றி ஊரே அறியும். மற்ற மதத்தாரை, குறிப்பாக இந்துக்களை இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக கொண்டவர். அவர் மீது நூற்றுக்கணக்கில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது ஏன் என குமரன் கேள்வி எழுப்பினார். நம்மளோட யங் ரிப்போர்ட்டர் நகோகே சொல்லியிருக்காங்க, 3R சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுல மதம் சார்ந்த விஷயமும் 3Rல வர்றது. சோ இத எப்போதுமே வச்சு நம்மள கேலி பண்ணிக்கிட்டு நம்மள மட்டத்தட்டி பேசிட்டு இருக்க இந்த நபர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். பிடிஆர் இது வரைக்கும் 894 ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் மேல ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடு ரீதியில நிறைய இடத்துல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நேற்றும் இன்னைக்கும். சோ அதனால இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஆளுங்கனால அமைதியா இருக்கிற மலேசியால பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி ஆளுங்கனாலதான். இதை நாங்க வறுமையா கண்டிக்கிறோம். முஸ்லிம் அல்லாத இந்த வழிபாட்டு தலங்கள் நீண்ட வரலாற்று சுவடு கொண்டவை. அவை கலாச்சார பண்பாட்டு கூறுகளாக பார்க்கப்பட வேண்டும். அதைவிட பல்லின மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கான சான்றாகும். எனவே தத்தம் ஆதாயங்களுக்காக வழிபாட்டு தலங்களை கோயில் ஹராம் என முத்திரை குத்தும் செயல் கூடாது என டெப்சி தலைவர் வு கா லியோங் அறிக்கை ஒன்றில் கூறினார். இந்நிலையில் கோயில் ஹராம் என கூறிக்கொண்டு பேரணிக்கு ஏற்பாடு செய்துள்ளோரின் செயல் உண்மையில் பிரச்சினைக்கு தீர்வல்ல, மாறாக நிலைமையை மேலும் மோசமாக்கி நல்லிணக்கத்தை கெடுக்கும் நோக்கத்தை கொண்டது. இதுபோல் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டும் செயலில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வு கா லியோங் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்பேரணிக்கு போலீஸ் தடை விதித்துள்ள போதிலும் திட்டமிட்டபடி அது தொடரும் என ஜம்ரி வினோத் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.